அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது, நம்ம எல்லா வீட்லேயும் நோம்புன்னா ஒன்று மெதுவடை இருக்கும், இல்லை மசால் வடை இருக்கும். நம்ம இன்னைக்கு மசால் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் வந்து லேட்டாக ஊற போட்டதுனால சுடு தண்ணி போட்டு ஊற வச்சேன். 1 hour ஊறி இருக்கு பாருங்க. 1 hourலேயே எவ்வளோ அழகாக ஊறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அரைக்க போகிறேன். கூட என்னென்ன போட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி. இது கூடவே கொஞ்சமாக சோம்பு நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. பட் டீ கடை ஸ்டைலில் வரணும்னா சோம்பு சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு மிளகா வத்தல், ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ரஃபா. ஒரு 4 பூண்டு எடுத்திருக்கேன், வாயில் கடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் சேர்த்து பல்ஸ் மோட்டில் அரைச்சிக்கலாம். 4-5 சின்ன பூண்டு, அதே மாதிரி இஞ்சியும் துருவி வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கொரப்பாக. பாருங்கள், இந்த அளவுக்கு தான், ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். ஒரு சில கடலைப்பருப்பு அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள், ஒரு சிலது அரைச்சிருக்கு. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி, கொரப்பாக இருக்குது பாருங்கள். அப்படியே சேர்த்துட்டோன்னா தண்ணி கொஞ்சம் இருக்குது. ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக இப்படி சாப் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை கூட லைட்டாக கொஞ்சம் அப்படியே சேர்த்துருக்கேன் சாப் பண்ணி. நீங்களும் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எப்படி அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். ரவுண்டு நம்ம கையில் ரவுண்டு பிடிக்கும்போது ரவுண்டு வரணும். செக் பண்ணிக்கிறேன். உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒன்று போட்டு பார்க்கலாம் நல்லா சூடாக இருக்கான்னு. ஓகே, நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உருண்டை பிடிச்சி போட போகிறேன். இந்த மாதிரி அழகாக உருட்டி தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் ஒன்றா விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக நம்ம மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.